அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து சார் நடத்துறாங்க. அப்புறம் மகாலட்சுமி கவுண்டர் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ நிறைய முருக பக்தர்கள் தான் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 108 முருகவேலில் தங்கவேல் மற்றும் வெள்ளிவேல் எல்லாத்தையுமே வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து அட்டம் பண்ணுறாங்க. ஸோ இந்த முயற்சிக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் முருக பக்தர்கள் எல்லாருக்கும் கூட ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் கிஷோர் கட்டாரியா, மகாலட்சுமி கவுண்டர் திருவாரூர் ஷோரூம். Thank you so much லட்சூஸ் மேடம். இந்த 108 டிவைன் மகாவேல் உலகம் ஃபுல்லா அது வந்து கண்டிப்பா ரீச் ஆகணும். இந்த மகா பேடம் இந்த சின்ன ஆரம்பம் இன்னைக்கு வந்து ஆரம்பம் பண்ணிருக்கோம். உலக அளவுல இதை நீங்க பரவதுக்கு நீங்க சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுங்க. சாரோட ஜோடியாக் சைடில் வந்து நம்ம மெமெண்டோ கொடுக்கணும். அவரோட ஜோடியாக் வேல் அவருக்கு மெமெண்டோ வந்துருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் அவங்களோட ஜோடியாக் சைட்ஸில் வேல் கிடைக்கும். Next, I request Karan Kishore sir to felicitate KT Srinivasan sir. மேலும் முருகன் கையில் இருக்கின்ற அந்த வேலானது நம்பிக்கை தருவது, ஆற்றலை தருவது, அறிவை தருவது. கிஷோர் சார் brothers to join. Thank you Srinivasan sir. வரிசையும் ஒவ்வொருவருக்காக பார்த்து பார்த்து அழகாக அளித்து பெருமை சேர்த்துக் கொள்கின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. Chief guest of honor and special invitees வரிசையாக அழைக்கப் போகிறேன். Tenkasi S. Jawahar IAS 1990 batch. As commissioner, he prevented thousands of fatal road accidents, enhanced income of 15 lakh farmers. Veil, what is the significance of the veil? மூணு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸுங்க. தெய்வீக சக்தி, ஞானம் மற்றும் பாதுகாப்பு. இதுதான் வேலுடைய சிக்னிஃபிகன்ஸ். நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமாக எல்லாரும் முருகன் பக்தர். நானும் முருகன் பக்தர் தான். வேலை நம்ம முருகருடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்த்துட்டு வேலை நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வெயில்குள்ள எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு 108 வகையான வெயில்கள், அதுவும் ஒரு காரியத்துக்கு ஒரு வெயில், ஒரு ராசிக்கு ஒரு வெயில், இதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெளியிட்ட புஸ்தகத்தில் ஒவ்வொரு வேலும் எந்த ஒகேஷனில் கொடுக்கலாம், அந்த வேலோட என்ன சிக்னிஃபிகன்ஸ், அந்த வேல் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் என்னது, அது அவ்வளோ விஷயம் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் மலேசியா வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற நம்ம முருகன் பக்தர்கள் அந்த முருகன் கோயிலில் போயிட்டு அங்கே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சிக்காக இன்னைக்கு முயற்சி எடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. முருகப்பெருமானுடைய பிடிச்ச கலர் என்ன? கிரீன். இந்த ஹோட்டல் பேரு இந்த இடம் பேர் என்ன? இந்த பகுதி பேரு வேற என்ன வேணுங்க? அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக நடக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறது. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது இவருடைய குலதெய்வம், அதாவது கிஷோர் கட்டாருடைய குலதெய்வம் முருகர் அல்ல, கும்பிடும் தெய்வமும் முருகர் அல்ல. அவர் ஒரு ஜெயின சமூகத்தை சேர்ந்தவர், ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவர். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஈர்ப்பாக 108 முருகவேலை ஆராய்ச்சி செய்து பெரியவர்களிடம் ஆசை வாங்கி அதை உருவாக்கி உள்ளார். நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஏற்கனவே
ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இடம் கடவுளுக்கு பிடித்த நிறம் பச்சை. இந்த ஓட்டருடைய பெயர் கிரீன் பார்க். நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வடபழனி முருகன் கோயில் அருகில் அமைந்துள்ளது, அதனுடைய எல்லையில் அமைந்துள்ளது. அதை எல்லாம் தாண்டி அந்த பச்சை நிறத்தையே உள்ள ஆடையாக அணிந்திருக்கிறார் திரு கிஷோர் அவர்கள். அதை அவர் குறிப்பிடவில்லை. இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அதாவது இதெல்லாம் ஏதோ சொல்லி செய்தது போல அல்ல, கடவுளுடைய ஆசி மிக சிறப்பாக நடந்துள்ளது. அதன் காரணமாக இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து செய்திருக்கிறார்கள். இந்த 108 வேருடைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டிற்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் முயற்சி எடுப்பார் அதற்காக என்று நான் நம்புகிறேன். இன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல் தான் கடைசியில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். மேலும் அவருடைய இந்த ஆன்மீக பயணம் பெரிய அளவில் தொடர வேண்டும், பெரிய அளவில் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All of us, all over the world, he has experienced quality taste. அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து அனைத்து இடங்களிலும் அவர் தம் சுவைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நாளில் அந்த எலிகண்ட் ஸ்வீட்ஸ் போல அங்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டியை போல நம்மிடையே வந்திருப்பவர் திரு KT ஸ்ரீனிவாசராஜா. வணக்கம் ஐயா. இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள், குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயலலிதால் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யானந்த் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர். வேல்ஸுக்கு சொந்தமான உலக அரங்கிலே இந்த வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொருட்களங்களால் இந்த பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரே அவர்கள், அவரை அழைத்து அவரோடு அவரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பள்ளியை சேர்ந்த அதிகாரியாக ஒன்று தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றிக் கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று சகோதரர்களை ஒரு முறை வணங்கினேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலை சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகானாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணகுட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடையில் முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்து நானும் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெசநகரில் உள்ள ஆறுபடை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்பூரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்களை எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்னைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவோ இருக்கின்றது என்பதை இன்று உலகிற்கு நீங்க எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகனுக்கு வேல் எப்படி முக்கியமோ, சூர சம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலையை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்க 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற
தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்திருங்க. நான் என்னுடைய நெற்றியில் விபூதி சந்திரம் குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போடும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து வென்றுவா மகனே, நீ சுவை தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விபூதியை வைப்பார். என் தாயோ அதே பக்கத்திலே நான் பெருமாளுடைய பக்தர் நீ ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டுகளை வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான் இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால் அடையார் பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியேன் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லாருடைய வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. சபையில் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் எங்கள் சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டிங் முதல் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார வாழ்த்துறக்கோ ஓகேங்களா, அங்கீகரிக்கிறதுக்கோ எங்களுக்கு வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது. அதே மாதிரி குருவரும் இடையதும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே முருக பக்தர்கள்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை பெரிய சான்றாக இருக்குது. எங்கள் சவுத் ஏசியா புக்காவுடைய எவ்வளோ சாதனையாளர்களுக்கு நாங்கள் விருதுகள் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த விருதை உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நாங்கள் பெருமை அடைகிறோம். ரொம்ப நன்றி சார். இனியும் கோப்பை எங்கள் கிருஷ்ணன் அண்ணா கொடுப்பார். அனைத்து டிக்னிட்டரிஸும் இணைந்து திரு கிஷோர் கட்டோரியா அவர்களுடன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் 108 Mahavir declared by South Asia World Records Adjudicator. அனைத்து உள்ளங்களும் மேடையில் அமர்ந்திருப்போரும் மற்றும் பலரும் வாழ்த்துக்கள் கொடுத்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். இந்த நிறுவனம் வளர வளர உலகம் முழுவதும் தமிழ் பிரபஞ்சம் முழுவதும் பரவி அனைத்து மக்களுக்கும் நல் வாழ்க்கையை அமைத்து தர வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஐஸ்வரி கே கணேசன், டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, குன்றுபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூழலை வதைத்த முகம் ஒன்றே, பள்ளியை மனமுடிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ எவ்வளவு ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமானே. அரோஹரா. மகாவேல் இந்த இனிய விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் குறித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரர்
அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐஸ்வரி கணேஷ். என் தந்தை இறந்தவுடனே அவருடைய நினைவாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயில் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரில் பாதி எடுத்து முருகனுடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு 36 மாணவர்கள்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நியமி இருக்கிறோம் 32 வருடங்கள்ல. ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில் தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினச்சேன் 108 அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல. இன்னைக்கு அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்ட் அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த 108 இதுவும் ஒரு வியாதி வந்தா சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனா எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினாரு. இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் அவர் பச்சை உடையில இருக்காரு, நானும் பச்சை உடையில தான் இருக்கேன். அதனால எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டாரு. மலேசியா மகாபுருஷன் மகாமுருகன் ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். ஏன் கேட்டீங்கன்னா
அப்படின்னு என்ன 108 வேர்கள் தங்கத்திலையும் வெள்ளியும் செய்ய உலக வரலாறு செய்ய வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய ஒரு பாத்திரத்தை வச்சு பூஜை செஞ்சு அடுத்தபடியாக இந்த மகாபலிபுரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அறுவடை வேலைகளுக்கும் போக போறோம். எல்லாமே அவர் செயல்தான், அவர் தான் இதை செய்து வைக்கிறார். முருகப்பெருமானை 108 வேர்களும் ஒவ்வொரு வேரும் தனித்துவமான வேர்கள், அதாவது வேறுவேல், நியாயவேல், சக்திவேல், வடிவேல், விதவிதமான, அதாவது 108 வேர்களும் ஒவ்வொரு வேர்களுக்கு ஒவ்வொரு உபயோகம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கான தனித்தனி வேர்களை உணர்வு ஆராய்ச்சி பண்ணி அதை புக்கு மூலியமா இன்னைக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்கள் பற்றி எப்படி, அதில் என்ன பயன்கள், என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்.